வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, யூனிவர்சிட்டி ஆஃப் கேரள பல்கலைக்கழகம் திருவனந்தபுரம் அருமையான மலையாளம் தமிழ் டிக்ஷனரி என்று சொல்லக்கூடிய அகராதியை வெளியிட்டுள்ளது. இந்த அகராதி சிறப்பான அகராதி. எப்படின்னா, மலையாளத்துடைய சொல் இருக்கும், அதுக்கு அதை எப்படி கூற வேண்டும் என்று ஆங்கிலத்தில் அதனுடைய பதமும் இருக்கும். ஆங்கிலத்தில் இவ்விடைனா இவ்விடை அன்னு இருக்கும். அது கூட தமிழ் அர்த்தம், தமிழுடைய அதுக்கான பொருள் என்ன என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அகராதியை செய்துள்ளார்கள். இது பாராட்டப்பட வேண்டும். இதை ஜெயகிருஷ்ணன் டாக்டர் அவருடைய பேராசிரியர் நினைக்கிறேன், அவர் அந்த தமிழ்துறை தலைவர், திருவனந்தபுரம் கேரள பல்கலைக்கழக தமிழ்துறை பண்ணியிருக்குது. இந்த டிக்ஷனரி எனக்கு தெரிந்த பேராசிரியர் அங்கே பணியாற்றிய இந்த அகராதியை தொகுத்த விஜயராஜேஸ்வரி அனுப்பியிருந்தார். அற்புதமாக இருந்தது. இதே மாதிரி தமிழகத்திலும் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, பிரெஞ்சு இந்த 4 மொழிகள் இங்கே பேசப்பட்டு வருகின்றது. இது மாதிரி தமிழ் பல்கலைக்கழகமோ இல்லை வேறு எந்த பல்கலைக்கழகமாவது தமிழ் கன்னடம், தமிழ் மலையாளம், தமிழ் தெலுங்கு, தமிழ் பிரெஞ்சு, தமிழ் இந்தி இங்கே பிடிக்காது, அது வேறு விஷயம். விரும்புகிறவங்களுக்கு அது பயன்படும் இல்லையா? அது மாதிரி அகராதி கொண்டு வர வேண்டும். ஒரு சிறப்பான அம்சம். அந்த பேராசிரியை விஜயராஜேஸ்வரி ஒரு தெளிவான சிந்தனையாளர், புலமை பெற்றவர், முனைவர் பட்டம் பெற்றவர். அவர் முக்கிய பணியில் ஆற்றியுள்ளார். அதே மாதிரி இந்த அகராதி தயாரிப்பு பணியில் ஒரு குழு அமைத்து இந்த பணியை செய்துள்ளார்கள். இதன் ஆசிரியர் சீஃப் எடிட்டர் தலைமையாக இருந்து பொறுப்பேற்றவர் டாக்டர் பி ஜெயகிருஷ்ணா, டாக்டர் விஜயலட்சுமி, ஹெப்சி ரோசி மேரி, நாகராஜ், ஆசைத்தம்பி, நடுவட்டம் கோபாலகிருஷ்ணன், ராமச்சந்திரன் பிள்ளை, எம் நாயனார், சுப்பிரமணிய பிள்ளை, டி மனோ, டாக்டர் சரிதா, இளையராஜன் என்ற பெரிய ஒரு டீம், கிட்டத்தட்ட 10-20 பேர் சேர்ந்து இதை தொகுத்துள்ளார்கள். இது அற்புதமான நூல். இது சிறப்பாக மலையாளம் தமிழுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி அறிய இந்த அகராதி பயன்படும். இதே மாதிரி தமிழ்நாட்டிலும் இந்த பணிகள் நடக்க வேண்டும். ஏற்கனவே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அது செய்து கொண்டு வருகின்றது. பல்வேறு அகராதி கொண்டு வருகிறது. குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகம் ஆங்கில அகராதி கொண்டு வந்தது. பிறகு 8 தொகுப்பாக தமிழ் அகராதிகளை கொண்டு வந்தது. இப்படியான சூழல் மலையாளம் தமிழ் அகராதி, அதே மாதிரி தமிழ் கன்னட அகராதி, தமிழ் தெலுங்கு அகராதி, தமிழ் ஹிந்தி அகராதி என்று பல்வேறு அகராதிகள் வர வேண்டும் என்பதுக்காக தான் இந்த பதிவு. இந்த மலையாளம் தமிழ் டிக்ஷனரி என்று சொல்லப்பட்ட அந்த அகராதி சிறப்பாக அமைந்துள்ளது. இதை பாடுபட்டு கொண்டு வந்தவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள கல்வியறிஞர்கள், அதாவது இலக்கிய சார்பில் மலையாள இலக்கியத்தை விரும்புகிறவர்கள் இந்த அகராதி நல்ல அளவில் அவர்களுக்கு பயன்படும் என்பதற்காக இந்த பதிவு. நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.